யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை குறித்து இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போறோம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது அகாப்பி அன்பு. அது அகலம், நீளம், ஆழம், உயர்ந்தென்று என்னதென்றே தெரியாது. நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நம்மை நோக்கி வந்தார். பாவிகளாக இருக்கையில் அல்லது ஆண்டவருடைய அன்புக்குள்ள என்னன்னே அன்பு என்னன்னே தெரியாதப்போ ஆண்டவர் நம்மை தேடி ஓடி வந்த அப்படின்னாலே ஆண்டவருடைய அன்பு அது ஒரு அகாப்பே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக எதுவுமே ஈடாக எந்த நிபந்தனையும் ஆண்டவர் வைக்கிறதில்லை. காரணம், ஆண்டவருடைய அன்பு அப்பேற்பட்டதான அன்பு. இப்போ இதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணமாக போகிறான். துன்மார்க்கமாய் தன்னுடைய பணங்களை எல்லாம் செலவு பண்ணிட்டு மீண்டுமாய் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அங்கே வரும் பொழுது, அங்கே தகப்பன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20வது வசனத்துல 15-20ல எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அது மாத்திரமல்ல, குமாரன் தகப்பன் நோக்கி, ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லும் பொழுது அங்க தகப்பன் அவரிடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வசனத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று சொல்லி அங்க வேலைக்காரர்களுக்கு தான் கட்டளையிட்டாரே தவிர, ஆனா இந்த மகன் கேட்டதற்கு அவர் பதிலே சொல்லல. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு. ஒருவேளை சரி மகனே உன்னை நான் மன்னிச்சுட்டேன், அல்ல சரி மகனே எனக்கு துன்மார்க்கமா ஏன் அப்படி போனப்படி எந்த கேள்வியும் அவர் கேட்கல. அவர் என் மகன் வந்துட்டான், உடனே வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ அவன் எப்படி அவன் என்னை விட்டு போகும் பொழுது எந்த நிலையில இருந்தானோ அதே நிலைக்கு அவன் உயர்த்துவதற்கு தான் அவர் பாடுபட்டாரே தவிர, அவர் அவனுடைய மன்னிப்பையோ அவனுடைய எப்படி சொல்ல வருத்தத்தையோ அவர் கேட்கறதுக்கு தன் செவியை தாக்கல. இதே போலதான் நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நம்ம எத்தனையோ முறை தூரம் போயிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டுமா ஆண்டு சமூகத்துல வந்து சேரும் பொழுது கூட ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. என் மகன் காணாமல் போனான், ஆனா அவன் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் அங்க சந்தோஷப்பட்டு நாம எந்த நிலையில போனோமோ அந்த நிலையில மீண்டுமாய் உட்கார வைப்பதற்கு அந்த தேவனுடைய அந்த அகாப்பை அன்பு, அந்த நிபந்தனையற்ற ஒரு அன்பு மட்டும்தான் அது நமக்கு செய்யும். ஒருவேளை உலகத்தினுடைய தாய் தகப்பனா இருக்கலாம், அது நம்முடைய சகோதர சகோதரா இருக்கலாம். நம்ம சில நேரம் எப்படிப்படுத்த தப்பை பண்ணிட்டு நம்ம மீண்டுமா வரும் பொழுது அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. நீ என்னை விட்டு ஏன் போனீங்க, அதில் நீ உனக்கு திமிர் தானே, அதில் நீ ஏன் இடத்துக்கு நீ திரும்ப வந்த அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படின்னா ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொண்டாலும் கூட அவங்க மனசுல என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பழைய ஸ்தானத்தை தருவாங்களாங்கிறது நமக்கு டவுட் தான். பழையபடி ஐயோ என் தம்பி வந்துட்டான், என் தங்கச்சி வந்துட்டா, அது அவன் வந்துட்டா, திரும்ப இந்த வீட்டுக்குள்ள அப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி அவங்க சுதந்திரம் தருவதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்துட்டானே, இவ்வளவு ஆஸ்தியை செலவு பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்பு இருந்த மரியாதை கிடைக்குமான்னா அது உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நிபந்தனையற்ற அன்பு தெரியுமா? என் மகன் முன்னாடி எப்படி இருந்தானோ அதே போல அவனுக்கு உயர்ந்த வசனத்தை கொடுத்துங்கன்னு சொல்லி அவனை மீண்டும் அந்த உயர்ந்த இடத்திற்கு அவனை உட்கார வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு எந்த நிபந்தனையற்ற அன்பையும் அதற்கு மேல அன்பே கிடையாது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிறதான அன்பிற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது, அதற்கு மேல் ஒரு அளவும் கிடையாது. அப்போ ஒருவேளை இந்த காலை வேளையில் அல்லது இந்த நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை ஆண்டவருக்கு நம்ம ஒரு தூரம் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மளை எப்படி அணைத்தாரோ அதே போல அவர் மீண்டும் அணைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை நாங்கள் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தோம், நாங்க இனி உன்னுடைய குமாரனை சொல்வதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஆண்டவரத்துல மன்னிப்பை கேட்டு அவனுடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை முன்னிலைமையில் நம்ம எப்படி இருந்தோமோ அதை காட்டிலும் நம்ம உயர்ந்த இடத்திற்கு அவர் வைத்து நம்மளை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். அப்ப நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை எங்களை முன்னிருந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வாங்கப்பா,
அந்த நிபந்தனையற்ற அன்பை எங்கள் மேல் காண்பிது அப்படின்னா நமக்கு நன்றி என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, தன்மையான நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பினாலே நாங்கள் ஒரு வீடு விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தோம். இந்த நாளில் கூட மனம் திரும்புகிற பட்சத்தில் மீண்டுமாய் எங்களை அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி இருக்க பண்ணியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இது ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எப்பொழுதும் உங்களுடைய மாறாத அன்பு, நீங்காத அன்பு, ஆண்டவரே, நிபந்தனையற்ற அன்பு எங்கள் மேல் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகளை மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.